தமிழ் சித்தர்களுக்கு, தமிழ் ஞானிகளுக்கு, இந்திய தத்துவத்திற்கு, இந்திய ஆன்மீக நெறிக்கு உலகெங்கிலும் கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இதை கொள்ளலாம். நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி அதை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஞானிகள் அதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார்கள். இந்த யோகம், நாம் சொல்கின்ற இந்த யோகம் 8 அங்கங்களை, 8 படிகளை, 8 நிலைகளை உடையது. இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு, பாதிப்பில்லாமல் வெற்றி பெறுவதற்கு, தம் துறையிலிருந்து உயர்ந்த புகழை அடைவதற்கு, இப்படி பல்லாற்றாலும் நமக்கு அடிப்படையை தருவது எது என்றால், இந்த யோக பாதை என்பது துறவிக்கு நம்மை கொண்டு போய் சென்றுவிடும் என்றோ, வீட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் என்றோ எண்ணுவது நமக்கு அல்ல. அருள் பெரும் சோதி, அருள் பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் சோதி. கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலில் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பர ஐம்புலன் ஓம்பி பொறியை ஓம்பி புடர்ந்து எலும்பு புலப்பட ஐம்புலனை ஓம்பி நிற்பவர்க்கு ஒழித்து யோக நீன் மொழிவர்க்கு ஒழித்து மேலாம் சிற்பதத்தில் சின்மயமாய் விளங்கும் ஞான திருவாளர் உள்கலந்த தேவதேவே, அருள் பெரும் சோதி, அருள் பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் சோதி. இன்று உலகில் எல்லா இடங்களிலும் யோகம், யோகா என்கிற சொல் பரவிவிட்டது. உலக யோகா தினம் என்று கொண்டாடுகின்ற அளவிற்கு உலகத்திலே இன்று யோகம் பற்றி பிரபல்யமாக பேசப்படுகிறது. அதனால் நிறைய மனிதர்கள் தியானம் செய்வோம், யோகம் செய்வோம் என்று தன்னை அதில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய வரவேற்கத்தகுந்த இந்த தமிழ் சித்தர்களுக்கு, தமிழ் ஞானிகளுக்கு, இந்திய தத்துவத்திற்கு, இந்திய ஆன்மீக நெறிக்கு உலகெங்கிலும் கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இதை கொள்ளலாம். இது எந்த மதத்தையும் எந்த சமயத்தையும் கைக்கொள்ளாமல், இது மனித உடலுக்கு, மனிதனாக உள்ள ஒவ்வொருவருக்கும் இது சாத்தியமாகும் என்கிற தன்மையினாலே இதை ஒவ்வொரு மனிதர்களும் பின்பற்றுவதற்கு விரும்புகிறார்கள். அந்த பாதையிலே வர தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் இது நம்முடைய யோகா என்பது மதம் கடந்து, மொழி கடந்து உலகெல்லாம் சென்றிருக்கிறது. இந்த யோகா என்றால் என்ன, யோக பயிற்சி என்றால் என்ன என்றால், நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி அதை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பயிற்சி தான். இந்த பயிற்சியை முறையாக நம்முடைய முன்னோர்கள் அக்காலத்திலே பலரும் செய்தார்கள். ஞானிகள் அதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த யோக நெறியிலே நாமும் பயிற்சி எடுத்துக்கொள்வது நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் மிக சிறந்ததாக இருக்கும் என்பதனால தான் இந்த யோகாவை நாம் கைக்கொள்கிறோம். இது இறைவனை நமக்குள்ளேயே நினைத்து, நமக்குள்ளேயே வணங்கி, நம்மை பற்றியே சிந்திக்கின்ற ஒரு துறையாகும். ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் நாம் யோக பயிற்சியில் உட்கார்ந்து கண்களை மூடி
சுலோகம் சொல்லிவிட்டால் மட்டும் என்னுடைய லட்சியத்தை அடைந்துவிட முடியாது. ஒரு யோக பயிற்சியை செய்வதனால் மட்டும் என்னுடைய லட்சியத்தை அடைந்துவிட முடியாது. இது 8 அங்கங்களை உடையது. யோகம் என்பது 8 அங்கங்களை உடையது என்று நாம் கூறியிருக்கிறோம். இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி என்று இந்த யோகம், நாம் சொல்கின்ற இந்த யோகம் 8 அங்கங்களை, 8 படிகளை, 8 நிலைகளை உடையது. இந்த 8 நிலைகளில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான தகுதியை ஒருவர் பெற வேண்டுமானால் அவர் அடிப்படையிலிருந்து மிக உயர்ந்த, மிக சிறந்த சீடராக இருக்க வேண்டும் என்று நம் யோக சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த யோகம் எதற்கு என்று கேட்டார் சிலர். இறைவனை அடைய, முக்தி அடைய என்று கூறுவார்கள். அப்படி இறைவனை அடைய, முக்தி அடைய என்று இருந்த ஒரு யோகியே என கூறுகிறார் என்றால், யோக பயிற்சி என்பது இந்த ஊரை விட்டு, உலகத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு சென்று தனியாக வாழ்வதற்கான ஒரு பயிற்சி என்று நினைக்காதீர்கள். இது நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி, செம்மைப்படுத்தி, உயர்வுபடுப்பதற்கான ஒரு நெறி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சொல்கிறார். இந்த யோக நெறி ஏதோ வீட்டை விட்டு ஓடி தன்னை மாற்றிலும் வைத்து கொள்வதற்கான ஒரு நெறி என்று எண்ணாதீர்கள். இது மனிதன் செம்மையாக வாழ்வதற்கான ஒரு நெறி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்கிறார். அப்போ மனிதன் செம்மையாக வாழ்வதற்கான ஒரு நெறி என்றால் அவன் எப்படிப்பட்ட நெறியெல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால், அடிப்படையிலேயே அதுக்கு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் இயல்பாகவே அவனுடைய பிறவிலேயே அவன் அஹிம்சை உள்ளம் உடையவனாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் எந்த உயிர்களுக்கும் துன்பம் செய்யாதவனாக இருக்க வேண்டும். அப்படி எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாது இருப்பதனால் என்ன நன்மை அப்படின்னு சொன்னால், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாத ஒருவனுக்கு இந்த பிறவியில் துன்பம் வராது என்று வள்ளுவ பெருந்தை கூறுகிறார். அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லல் மாம் ஞாலம் கரிங்கிறார். துன்பம் என்பது இந்த உலகத்தில் அருளுடையவர்களாக இருப்பவர்களுக்கு ஒருபோதும் வராது. அதை இந்த உலகத்திலே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் சொல்கிறார். அப்போ அந்த அகிம்சைனா என்ன அப்படின்னு சொன்னால், எதிரிக்கு கூட, நம்மை துன்புறுத்துவர்களுக்கு கூட துன்பத்தை மனதாலும் நினையாது இருத்தல், அதுதான் அகிம்சை. இல்லைங்களா? இந்த அகிம்சையை பற்றி வள்ளுவ பெருந்தகை பேசும்பொழுது, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினைன்னு சொல்கிறார். தன்னுடைய உயிரே போகக்கூடிய அளவுக்கு ஒரு துன்பம் வந்தாலும் கூட அப்போது இன்னொரு உயிரை நீ கொள்வதற்கான, நீக்குவதற்கான வேலையில் ஈடுபடாதே அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொன்ன வள்ளுவ பெருந்தகை எப்படி வாழ்ந்திருப்பார்? உயர்ந்த ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் மரியாதையும் வரும். இப்போ வள்ளல் பெருந்தகை மேலே வழக்கு போட்டாங்க ஒரு சைவ நெறியாளர். அவர் நீதிமன்றத்துக்கு போனப்போ அந்த வழக்கு போட்ட அந்த நெறியாளர், சைவ நெறியாளர் எழுந்து நின்று வணக்கம் சொன்னார். நீதிபதி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயா அவர் ஒரு பெரிய மனிதர், அதனால் அவருக்கு மதிப்பு கொடுக்குற எழுந்து நின்றுன்னு சொன்னார். அப்போ தன்னுடைய எதிரி கூட, தன்னை எதிராக நினைப்பவர் கூட எழுந்து நின்று வணங்குகின்ற அளவிற்கு ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட நெறியை சேர்ந்தவராக இருப்பார்? அப்போ அவருக்கு எப்படி துன்பம் வரும்? அந்த வழக்கு அன்றோடு நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டார். அப்போ எதிரி என்று ஒருவர் இருக்க மாட்டார், துன்பம் செய்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ நாம் நேர்மையான முறையில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் அவருக்கு இந்த உலகத்தில் துன்பம் வராது. அதுபோல் இன்னொருவருடைய பொருளை அபகரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் எந்த வகையிலும் ஒருவருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் வாழும் பொழுது இந்த யோக நெறியை சார்ந்து இறைவனை தேடி அடைய விரும்புகிறவர்கள் ஒருவனுடைய பொருளை எவ்வகையிலும்
அதிகமாக அபகரித்து கொள்ளக்கூடாது. இப்போ ஒரு வணிகம் செய்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், ஒருவருக்கு நிர்பந்தமாக அந்த பொருள் தேவைப்படுகிறது என்றால் நாம் சொன்ன விலையை கொடுக்க அவர் தயாராக இருப்பார். ஆனால் அப்படி அதற்கு உரிய விலையை விட அதிகமாக வாங்குவது பெறுவது என்பது ஒரு வகை திருட்டு தான். அப்போ ஒரு வகையில் திருடுவதற்கு அதை நாம் பயன்படுத்துகிறோம், அது ஒரு பெரிய தவறு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். அப்போ எந்த வகையிலையும் இன்னொருவருடைய செல்வத்தை அபகரித்து கொள்ளாதவர்களுடைய செல்வம் நிரந்தரமாக இருக்கும், நல்லா இருப்பாங்க. அப்போ ஒரு நண்பர் சொன்னார், ஆன்மீகத்தை பற்றி கேட்கும்போது ஒரு நண்பர் சொன்னார், ஐயா நாம் எந்த வழியில் வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் நாம் உண்மையாக உழைச்சது மட்டும்தான் நமக்கு நிலைக்கும் அப்படின்னார். அப்போ நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோம், அப்படி பொருள் சேர்க்குறோம், பிறகு தவறான வழியில் வந்ததெல்லாம் இழக்கும் பொழுது நம்ம உண்மையாக உழைச்சதையும் எடுத்துகிட்டு போய்டுன்னு சொல்கிறார் வள்ளுவர். நம்ம உண்மையாக உழைச்சதையும் தவறான வழியில் ஈட்டிருந்தால் நம்ம உண்மையாக உழைச்சதையும் எடுத்துகிட்டு போய்டும். இதெல்லாம் வாழ்க்கையில் தெரிஞ்சது. அப்போ இன்னொருவருடைய பொருளை அளவுக்கு அதிகமாக கொள்ளாது இருப்பது ஒரு இறைத்துவம் மிக்க ஒரு நெறி அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இதுபோல் எந்த மனிதனுக்கு பற்றற்ற நிலையில் வாழ வேண்டும் சொல்கிறார். அடுத்து பற்றற்ற நிலையில் வாழ்பவன் நடுநிலையாளனாக இருப்பான். ஏன் பற்றில் வாழணும் அப்படின்னா அதுக்காக நம்ம சம்பாதிக்காத இருக்கிறதில்ல, சாப்பிடாமல் இருக்கிறதில்ல, எல்லாம் தேவை. அப்போ மற்றவர்களையும் நம்முடைய மக்கள் போல, மற்ற கருத்தாளர்களையும் நம்முடைய கருத்தாளர்கள் போல நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது விருப்பு வெறுப்பு இருக்காது. இப்போ பற்றற்ற நிலை ஏன் அப்படின்னு சொன்னால், ஆன்மீகத்தை பொறுத்தவரை விருப்பு வெறுப்பு தான் இந்த உலகத்தில் பிறவியை தருகிறதுன்னு சொல்கிறாங்க ஞானிகள். ஒருத்தர் மேல் நாம் வச்சிருக்க விருப்பமும் ஒரு நேரம் நாம் வச்சுருக்கிற வெறுப்பும் கட்டாயம் பிறவியை தரும்னு சொல்கிறாங்க. இப்போ பிறவிக்கான ஒரு பெரிய ஒரு செய்தி, ஒரு பெரிய ஒரு வினை என்னன்னு சொன்னால் விருப்பு வெறுப்போடு நடந்து கொள்ளுதல். இந்த விருப்பு வெறுப்போடு நடந்து கொள்வர்களுக்கு இந்த பிறவி என்பது முடியாது, தொடருன்ட்டாங்க. பிறவி தொடருவதற்கான பெரிய காரணமே அவன் விருப்பு வெறுப்போடு நடப்பதுதான்ட்டாங்க. அதனால் பற்றற்ற நிலையில் ஒருவன் வாழ வேண்டும். அடுத்தபடியாக வாழ்வாங்கு இந்த இல்லறத்தில் வாழ்ந்து முடித்த ஒருவர் பிரம்மச்சரியம் என்கின்ற மேலான ஒரு நிலைக்கு, மேலான ஒரு கொள்கைக்கு போய் தான் வாழும் பொழுது அவருடைய மனித தன்மை, அவருடைய மனித வாழ்க்கை ஒரு முழுமை அடைகிறது. இப்போ ஒரு பக்குவம் பெற்ற ஒரு மனிதன் என்றால் என்னன்னு சொன்னால், அவர் இல்லறத்திலிருந்து வாழ்ந்து உயர்ந்த நெறியை வாழ்ந்து தனக்காக என்று வாழ்ந்து பிறருக்காக என்று வாழ்ந்து பிறகு மிக உயர்ந்த நிலையில் இங்கே எதுவும் தனக்கு வேலை இல்லைங்கிற பிரம்மச்சரியம் என்றால் காமம் மட்டுமில்லை, பற்றற்ற நிலைக்கு போய்டுறது. அப்படி உயர்ந்த நிலைக்கு போய் பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்கிறாங்க இல்லையா, அது மிக உயர்ந்த நிலை சொல்ல. இவ்வளவையும் ஒரு சாதாரண மனிதர் எடுத்துக்கொள்ள முடியுமானா முடியாது. வாழ்க்கையில் பின்பற்றுறது ரொம்ப சிரமம். ஆனால் இது எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள் என்று எண்ணி அந்த தடத்தில் நடப்பதற்கு நமக்கு சிரமமாக இருந்தாலும் கூட அந்த பாதையின் அருகாமையிலேயே நாம் நடக்க முயன்றாலும் கூட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போ இல்லற வாசிகள் சொன்னால் பயனில்லை சொல்லாமேன்னு சொன்னார். துறவிகளுக்கு வாய்மைங்கிற அதிகாரத்தை வச்சார். நீ உண்மையை பேசுன்னு துறவிக்கு தான் சொன்னார். இல்லறவாசிகளை பயனில்லை சொல்லாமேன்னு சொன்னார். அப்போ நாம் பயனில்லை சொல்லாத இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்படி வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு நம் யோக நெறி நமக்கு சொல்லித்தருது. அப்படி யோக நெறியின் முறைப்படி நாம் வாழ்வாங்கு வாழ்ந்தோமேயானால் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு, பாதிப்பில்லாமல் வெற்றி பெறுவதற்கு, தம் துறையிலிருந்து உயர்ந்த புகழை அடைவதற்கு இப்படி பல்லாற்றாலும் நமக்கு அடிப்படையை தருவது எது என்றால் இந்த யோக சாஸ்திரம். அதனால் யோக சாஸ்திரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம், அதை பின்பற்றுவதன் மூலம், நாம் நம்மை நோக்கி அகத்தாய்வு செய்து தியானிப்பதன் மூலம் மிக உயர்ந்த வாழ்க்கையை இந்த மண் உலகத்தில் இல்லறத்தில் வாழ்வதற்கும் இது வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொண்டு
இந்த யோக பாதை என்பது துறவிக்கு நம்மை கொண்டு போய் சென்றுவிடும் என்றோ வீட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் என்றோ எண்ணுவது நமக்கு அல்ல. அப்படிப்பட்ட பக்குவத்திற்கு வந்தவர்களுக்கு அதை யாரும் தடுக்க முடியாது. அப்போ இப்படி உயர்ந்த நெறிக்கு பக்குவப்படுத்துவது தான் இந்த யோக பாதை. நாம் அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த யோக நெறி இன்றைக்கு உலக மக்களெல்லாம் பின்பற்றுகிறார்கள் என்றால் இந்த உயர்ந்த நெறியை நாமும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தியான அரங்கத்தை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அதற்கு தொடர்ந்து வருவதும் அதை பெறுவதும் நமக்கு உடைய ஒரு வழியாக இருந்து நாம் மேல் அடைவதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும் என்று கூறி, இந்த அடிப்படைகளை பின்பற்றுவது தான் யோக நெறியிலே இயம நெறி நியம நெறின்னு சொல்லுவாங்க. அதாவது நற்செயல்களை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதன் மூலம் நல்வாழ்க்கை நமக்கு இறைவன் தருவார், நாம் நற்பேறு அடைவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருள் பெரும் ஜோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெருஞ்சோதி.